பண்ண கடவோம். நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் உம்முடைய திருப்பந்தியிலே நாங்கள் ஐக்கியம் கொள்ளும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 140 பாமாலை 106 பாடுவோம். கண்டீர்களோம் சிலுவையில் மரிக்கும் இயேசுவை. கீதம் 140 பாமாலை 106 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவரே, அப்பத்தை இன்று தாரும். விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்கள் மன்னி.
என் சோதனை பிரவேசிக்கப்பட நாம் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வலும் தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் அது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் அது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லி வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். லெந்தனும் நாட்களின் 4ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் துர்க்கிரிகளின் நிமித்தம் தண்டனைக்கு பாத்திராயிருக்கிற எங்களுக்கு இறங்கி உமது கிருபையால் வரும் ஆறுதலினாலே எங்களை தேற்றி விடுதலையாக்க வேண்டுமென்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். இதின் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உது நாமத்தினாலே அநேகம் அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே,
என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 128 நூற்றாண்டு கீதங்கள் 319 பாடுவோம். நான் உண்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன். கீதம் 128 நூற்றாண்டு கீதம் 319 பாடுவோம். Better
கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே திருவெளி திருமணலும் கல்லடை குறிச்சி சேச கிறிஸ்தாலத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்று மேலும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவர் துதிக்கிற விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகள் நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் கருத்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களுக்காக நாம் ஜபிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை நாங்கள் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஏராளமான மக்கள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்வதற்கு நீங்கள் இதை தாங்க முன் வரும்படியாக மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற பாண்டிச்சேரி சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள் நமக்காக செபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர் கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தை அபரிவிதமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்கு, பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. வேதம் சொல்லுகிறபடியே மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே தம் நீதியின் சூரியனை இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உதிக்க பண்ணி செட்டைகள் மறைவிலே வைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு பலனையும் நீடி சுகவாழ்வும் கொடுத்து ஆண்டவர் தாமே அபரிவிதமாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். பல வகையில் தாங்கி கொண்டு வருகிற உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. தேவ கிருபை சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் நம்மோடு கூட எப்பொழுது இருப்பதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உங்களுடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக அமைய கருவை தார். தாழ்த்துமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நம் நிருப வாக்கியமாக வாசிக்கிட்ட வேத பகுதி ஆகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சில ஆலோசனைகளை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வசனங்களில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 9ஆம் வசனத்திலே, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த கொலோசை திருச்சபைக்கு அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை ஏராளமான பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் லோத்து சோதோம் குமாரப்பட்டது இருக்கும் பொழுது எப்படியாயில் கர்த்தர் அவர்களை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். சாமுவேல் ஜெபிக்கின்றான்.
இப்படி ஏராளமான பரிசுத்தவான்கள் ஜெபிக்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டிற்குள் நுழையும் பொழுது அங்கே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்து வேதத்தில் மிக அழகாக பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த திருச்சபைக்கு அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். எபேசியர்கள் நிருபம் இங்கு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கு வேதத்தில் மிக அழகாக 15 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எபேசிய திருச்சபைக்கு பவுல் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். 15ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளான வாழ்க்கையிலே நாம் பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும், ஆவியானவருடைய ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்கும்பொழுது 16ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகின்றார், இது திருச்சபைக்கு எழுதும் பொழுது இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைக்கின்றேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு ஏராளமான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நீங்கள் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலும் கூட ரோம் திருச்சபைக்கு பவுல் எழுதும் பொழுது கூட நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், ஆவிக்குரிய வரங்களினால் நீங்கள் நிரப்பப்பட ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி. அதே போல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் இந்த சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படி வேதத்தில் ஏராளமான காரியங்களுக்கு ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவ சமூகத்தில் அநேக வேளைகள் ஜெபிக்க வருகிறோம், தினந்தோறும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் எதுக்காக இருக்குன்னு தெரியுமா? பெரும்பாலும் நம்முடைய குடும்பத்துடைய தேவைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட ஏராளமான தேவைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களுக்கு இருக்கலாம், அவருடைய ஞானத்தில் அவருடைய படித்து கொண்டிருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக இருக்கலாம், அல்லது வேலைக்காக இருக்கலாம், திருமணத்திற்காக, குழந்தை செல்வங்களுக்காக, இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களுக்காக இருக்கலாம், நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக, ஏதோ பொருளாதார ரீதியில் ஏதாவது ஒரு நாம் தடைப்பட்டிருக்கலாம், அதை கர்த்தர் நமக்கு விலக்கி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, இப்படி பல காரியங்களுக்காக நாம் ஒரு வேளை ஜெபித்து கொண்டு வரலாம். இங்கு வேதத்தில் மிக அருமையாக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன ஒரு காரணத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கு முதலாவது நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொலோசி சபைக்கு பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகின்றார், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால். அது எப்படியா? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கூட இந்த ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் எல்லாரும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நல்ல ஞானம் வேண்டும், பார்த்துக்கிடுங்க, விவேகம் வேண்டும். ஞானம் இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அதை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சித்தம் என்னது என்று நமக்கு தெரிந்திருந்தாதான் அதை நாம் என்ன செய்ய முடியும்னா நிறைவேற்ற முடியும். தேவ சித்தத்தை அறியாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்மால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஒருவேளை நாம் இது ஆண்டவருக்காகத்தான் செய்கிறோம் என்று சொல்லி தேவ சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கு 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஏராளமான காரியங்களை அவர் போதித்து கொண்டு வருகிறார். அவருடைய பிரசங்கத்தின் நிறைவுக்கு வரும்போது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் கூட, தேவ சித்தத்தை நீங்கள் செய்யாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூட அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இங்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 22 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23 வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்க, இந்த ஜனங்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, பிசாசுகளை துரைத்திருக்கிறாங்க, அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சுது? ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பிசாசு துரத்திருக்கிறாங்க, எத்தனையோ அற்புதங்களை செய்தாலும் கூட ஆண்டவர் சொல்றார், உங்களை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தேவ சித்தத்தின்படி அவன் செய்யாத பட்சத்தில், அவன் என்ன ஊழியம் பண்ணினாலும் சரி, அவன் என்ன ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, ஒரு மனிதன் தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு அவன் வேற எந்த காரியம் செய்தாலும் கூட அதனால் ஒரு பிரயோஜனம் கூட என்ன செய்யாதுன்னா இருக்கவே இருக்காது. முக்கியமானது தேவ சித்தங்க. அதை செய்த மாத்திரம்தான் பரலோகத்திற்கு போக முடியும். நான் ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்றை வாசித்தேன். 19ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று புறப்பட்டு சென்றது. அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கத்தில் வரும் பொழுது அது ஆழத்தில் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று அதனுடைய அந்த நீர்மூழ்கி கப்பலை மேலே தூக்கி கொண்டு வருவதற்கான அந்த இயந்திரம் பழுதாகிவிட்டது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறாங்க, அங்கு அவர்களால் அதை சரி செய்யவே முடியவில்லை. நேரங்கள் கடந்து கொண்டே போகிறது. இனி அந்த நீர்மூழ்கி கப்பலை மேலே கொண்டு வராவிட்டால் அந்த கடலின் அடியிலே அவ்வளோ பேரும் மரித்து போக வேண்டியதான். நோ அதர் ஹோப், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க என்னெல்லாமோ பிரயாசப்படுறாங்க. அந்த இன்ஜின் அறைக்கு சென்று என்னென்னலாமோ காரியங்கள் செய்தாங்க. ஆனால் யாராலும் எதுவும் செய்ய முடியலை. எல்லாரும் கடைசியில் அவர்கள் மறிக்கும் தருவாயில் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சரி, கடைசி ஒரு பாட்டை பாடுவோன்னு சொல்லி அந்த கடைசி நேரத்தில் பாடுகிற பாடலை பாட ஆரம்பித்து விட்டார். உம்மண்டை சேரவே என்ற ஒரு பாடலை அவர்கள் பாட ஆரம்பித்து விட்டார்கள். நியரர் மை காட் டு தி நியரர் டு தி என்ற ஒரு சொல், அந்த ஆங்கில பாடலை பாட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பாடலை பாடினாலே அவங்க கடைசியில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, அவங்க கல்லறைக்கு அடக்கத்து கொண்டு போகிறவங்க தான் இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. பார்த்துக்கிடுங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு அருமையான ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு பக்தன் ஒருவன் இருந்தான். பார்த்து விசுவாசி, நல்ல ஒரு ஆழமான விசுவாசத்துக்கு தேறின ஒரு ஊழியக்காரர் அங்கே இருந்தார். பார்த்தோம். அவர் இந்த கடைசி நேரத்தில் அவரும் அங்கேயும் ஓடினார். ஏதோ ஒரு பொருளை எடுப்பதற்காக வேகமாக அவர் அந்த இன்ஜினியரைக்கு சென்று அங்கு இந்த பொருளை எடுப்பதற்காக செல்லும் பொழுது திடீரென்று அவர் கால் தட்டி கீழே விழுந்து விட்டார். விழுந்தது ஏதோ ஒரு சின்ன ஒரு லிவர் மாதிரி ஒரு இடத்துல நீண்டு கொண்டிருந்தது. பார்த்துக்கணும். அதில் பொத்துன்னு விழுந்தார். பார்த்துக்கணும். அதில் விழுந்த உடனே லிவர் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பெரிய கப்பல் ஒரு ஷேக் ஆச்சு. பார்த்துக்கிடுங்க. அப்படியே அந்த கப்பல் மேலே வர ஆரம்பிச்சு. ஒன்றுமே புரியவில்லை, இது எப்படி நடந்தது? அந்த ஒரு சின்ன லிவர் தான். பார்த்துக்கிடுங்க. இவங்க என்னெல்லாமோ செய்து பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. எவ்வளவோ காரியங்கள் செய்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. பார்த்துக்க. ஆனால் இந்த தேவ மனுஷன் அவன் ஜெபத்தோடு கூட ஆண்டவர் என்ன செய்ய அப்படி சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகம் ஜெபித்து விட்டு அவன் தற்செயலாக தான் அவர் அங்கே அந்த இடத்துக்கு போனார். அவரை அறியாமல் கீழே விழுவதற்கு வாய்ப்பு கிடையாது. கீழே விழுந்தார். விழுந்தவர் அது கரெக்டாக அந்த லிவரில் பட்ட உடனே அது அந்த இயந்திரத்தை ஏதோ லாக் ஆகி இருந்திருக்கு. அது அந்த லிவரை ரிலீஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து எல்லாரும் பிழைத்து கொண்டார். ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா,
என்னதான் காரியங்கள் செய்தாலும் கூட, என்ன வேலை பண்ணா கூட, அந்த சின்ன லிவரை மட்டும் இவங்க ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க கடைசியில் கப்பலில் அடியில் இருந்து அப்படியே அவங்க மரித்து போயிருக்க வேண்டியதான். அது ஒரு காரியத்தை செய்தாங்க, எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி தான் அன்பானவர்களே. நம்ம என்ன காரியம் செய்தாலும் சரி, அதெல்லாம் பெரிய இது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் நம்ம இருப்போம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. தேவ சித்தத்தை செய்வது மாத்திரம்தான் நம்ம பரலோகத்திற்கு போக முடியும். நீங்களும் நானும் எதற்காக இருக்கிறோம்? நம்முடைய கோல் என்னது? நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்? பரலோக ராஜ்யத்தை அச்சீவ் பண்ணணும் பார்த்துக்கிடுங்க. ஆகவே தான் எபேசியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது இங்கே 5ஆம் அதிகாரத்தில் இங்கே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது அது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலையும் நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்தணுமா? இது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை குறித்து தானே தேவ சித்தம். தெசலோனிக்கேயர் சபைக்கு அவ்வாறாக எழுதுகிறார், நாம் மதியற்றவர்களாக இராமல் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கு. இப்போ நாங்கள் வேதத்தில் பார்க்கணும், தேவ சித்தம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த சித்தத்தெல்லாம் நம்ம நிறைவேற்றினாதான் எங்கே போக முடியும்னா பரலோகத்திற்கு போக முடியும். யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு. அவர் சொன்னார், நீ எழுந்து நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண அப்படி சொன்னார். இவன் என்ன செய்தான்? தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறி போனான். ஆண்டவர் சொன்னது நினிவேக்கு போ. ஆனால் இவன் எங்கே போனான்? தர்ஷீஸுக்கு போனான். ஆண்டவர் ஒரு பிரயாணம் பண்ண சொன்னார். ஆனால் பிரயாணம் யோனா பண்ணினா டைரக்ஷன் தான் வேறு டைரக்ஷன். பாருங்க நடந்தது என்ன தெரியுமா? இவனுக்கு தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்பட்டபடினால பெரிய அந்த கடலில் ஒரு பெரிய காற்றை ஆண்டவர் வர பண்ணினார். கடல் கொந்தளித்தது. கப்பல் உள்ள எல்லா பொருட்களும் என்னச்சுன்னா இங்கே தூர வீசி எரியப்பட்டது, கடலில் கொட்டப்பட்டது. வேறு வழி கிடையாது. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. பெரிய ஒரு நஷ்டம் என்னச்சுன்னா வந்ததை நம்ம பார்க்கணும். கடைசியில் யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போட்ட பிறகுதான் அது சரியாச்சு. அப்போ தேவ சித்தம் என்னது? யோனா நினிவேக்கு போகணும். அதுக்கு எதிராக செயல்பட்டபடினால ஏராளமான நஷ்டங்கள், மனபாரங்கள், வேதனைகள், உயிர் பயம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், ஏதோ ஒரு போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சொன்னால் தேவ சமூகத்தில் நாம் இருந்து இது எதற்காக வருகிறது, நம்ம ஆண்டவர் எதற்காக இதை அனுமதித்திருக்கிறாரே, இல்லை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக என்ன தவறான காரியங்கள் செய்தோம் என்று அலசி ஆராய்ந்து தேவ சித்தத்தை நாம் அறிந்து அதன்படி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் சரியாயிடும். இவனை தூக்கி வெளியே போட்ட பிறகு கப்பலுக்கு வேறு பிரச்சனை வரல. பார்த்துக்கிட்டுங்க, எல்லாம் சால்வ் ஆகிட்டு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே தான் இங்கு பவுல் சொல்கிறாரு, இந்த திருச்சபைக்கு அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்போ நாம் ஜெபம் பண்ணணுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் அதை ஞானத்தோடு விவேகத்தோடு கூட செயல்படுத்துவதற்கு எனக்கு வேண்டிய கிருபையை தாரும் என்று சொல்லி நம்ம அதிகமாக நினைச்சேன்னா ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றவும் பலன் தருவார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவதாக நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது வேறு எதற்காக நாம் ஜெபம் பண்ணணுமா? இந்த 10ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இவ்வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும் என்பதாக
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் எபேசியர்கள் நிருபம் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 1ஆம் வசனத்தில், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாய். பிரியமான பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இங்கு வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமாக, கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்குன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. பிதாவாகிய தேவன் கூட ஆண்டவர் அவர் தமக்கு பிரியமானதை நடப்பித்தார் என்பதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிரியமானதை நடப்பிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி அதன்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும். 1 சமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்படி வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது தாங்க ஒரு பெரிய ஒரு காரியம். ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்திட்டா போதும், இதை விட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறதுனால் சத்ரு என்ன செய்யவில்லை, என்னை மேற்கொள்ளவில்லை. சத்ரு என் மேல் மேற்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறது நான் அறிந்து கொண்டு என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சத்ரு எவ்வளவோ தாவீதோடு கூட போராடினா அவனை ஜெயிக்க முடியல. என்ன அப்படின்ட்டு இந்த தாவீது பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் என் மீது பிரியமாக இருக்கு. அப்போ நாம் ஆண்டவர் மீது பிரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மீது நினைச்சுகிறார், நாம் பிரியமாக இருக்கிறார் என்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இது எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார், நான் அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையார் ஆண்டுடைய வருகைக்கு ரொம்ப ஆவலாய் காத்திருந்த ஒரு சபையார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்க. நம்ம சாலமோன் ராஜாவை குறித்து இங்கே வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். இங்கு ஆண்டவர் இங்கு சாலமோன் மீது ரொம்ப பிரியமாக இருந்தார். ஏன் பிரியமாக இருந்தார்னா, அவன் அந்த அளவிற்கு ஆண்டவரை நேசித்தவன். ஆரம்ப காலத்தில் ஏராளமான இங்கு தகன பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்பதாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஏறெடுத்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்துச்சா. ஆகவே தேவனின் மீது பிரியமாக இருந்தார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் மீது பிரியமாக இருந்ததுனால இஸ்ரவேலின் மீது இவனை ராஜாவாக நினைச்சிருக்கிறான்னு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் அவனுக்கு நினைச்சுதார்னா கொடுத்தார். ஆனால் இவன் ஆண்டவர் மீது பிரியமாக இருந்தானா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் அதை தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, ஆரம்ப காலத்தில் தேவனுக்கு பிரியமாய் நடந்த இந்த சாலமோன் ராஜா பிற்காலத்தில் அவன் வழி விலகி அவன் சென்று விட்டான். அந்நிய விக்கிரகங்களுக்கு அந்த தோப்புகள் உருவாக்கப்படுவதற்கு, பலிபீடங்கள் அந்நிய விக்கிரகங்களுக்கு உருவாக்கப்படுவதற்கு இவன் காரணமாக இருந்து விட்டான். 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 2 முறை ஆண்டவன் தரிசனமாகி சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்யலைன்னா அதை கேட்கவில்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நடந்து விட்டபடினால இவனுக்கு அப்புறமாக ராஜ்யபாரம் 2ஆக உடைந்து போனது.
நீங்கள் சவுலுடைய வாழ்க்கையும் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் நீங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இங்கு 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட போய் சொன்னார், ஆண்டவர் அமலேக்கியரை சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், ஒருத்தரை கூட விட்டுறாத, மனுஷர் மிருகங்கள் எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணு. இவன் யுத்தத்துக்கு போனால் அவர்களில் ஒரு பெரிய அந்த அமலேக்கியர் மேல் ஒரு பெரிய வெற்றி அவன் பெற்றான். ஆனால் என்ன செய்துட்டான் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொழுத்தவைகள் நலமான மிருகங்களெல்லாம் என்ன செய்யிட்டான்னா உயிரோடு கூட வச்சிட்டான். இதை பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை உண்டாயிற்று. சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பினாரே. இவன் சொன்னான், இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு தான் ஐயா, ஆண்டவருக்காகத்தான் வச்சிருக்கிறேன், நல்லதெல்லாம் பலகீனமானதெல்லாம் நான் கொன்று போட்டு விட்டேன் சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கும்? அப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான். நீ தேவனுக்கு பிரியமில்லாத செய்து விட்டபடியினால 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தாங்க. ஒருவேளை இந்த சவுல் அமலேக்கியர் மேல் யுத்தம் பண்ணி அவன் பெரிய வெற்றியை பெற்று ஏராளமான நல்ல கொழுத்த நல்ல திரட்சியான ஏராளமான இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவன் என்ன கொல்லாமல் வச்சுட்டான். அவன் சொல்ற இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு தான் ஐயா, ஆண்டவருக்காக தான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ என் சத்தத்துக்கு தான் போய் கீழ்ப்படியணும். நீ பலியை செலுத்துகிற உடனே அது இருந்தாலும் நான் திருப்தி ஆகி விடுவேடா. நிறைய வேலைகளில் நாம் அப்படி தான் நினைக்கிறோம். பார்த்துக்கிறேன், தவறான முறைகளில் ஏதாவது நாம் பணத்தை கொண்டு வந்து ஒரு வேலைகளை செய்து அதில் வருகிற வருமானத்தை வச்சு ஆண்டவரை சாந்தப்படுத்திடலாம். நான் ஊழியத்துக்கு செய்கிறேன், அதை செய்கிறேன். தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்து அதன் மூலமாக நாம் ஆண்டவருக்கு செய்வோம் என்று சொன்னால் மாத்திரம்தான் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். அதை விட்டுட்டு தவறான முறையில் நாம் ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாம் ஆண்டவருக்கு லட்சம் கொடுத்தாலும் சரி, கோடியை கொடுத்தாலும் சரி, ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. அதனால தான் அவருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் இங்கு கொலோசை சபைக்கு அவர் சொல்லுகிறார், நான் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? சகலவித நற்கிரிகளுமாய கனிகளை கொடுத்து தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது மாத்திரம்தாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. இந்த சாலமோன் ராஜாவுடைய ஆரம்ப காலத்தில் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடினால தான், ஆண்டவர் மேல் பிரியமாக இருந்தபடினால தான் அது சமஸ்த இஸ்ரவேல் மீது அவனை ராஜாவாக வைத்து மாத்திரமல்ல, அவனை போல ஒரு ஞானமுள்ள ராஜா அவனுக்கு முன்னால் இருந்தது கிடையாது, பின்னால் இருந்தது கிடையாது. பார்த்துக்கங்க, 3000க்கு அதிகமான நீதிமொழிகளை அவன் என்ன செய்தான்னா அவன் எழுதினான் என்பதாக வேதத்தில் பார்க்கணும். எத்தனை பெரிய காரியங்களை அவன் செய்தான். பார்த்துக்கிறேங்க, அவனுடைய ஞானத்தெல்லாம் கண்டு எல்லா மக்களும் வந்து
அதை கேட்கும்படியே வந்தார்கள். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது எங்கேயோ கொண்டு போயிடுவாருங்க. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? அவருக்கு பிரியமாக நடக்கும். ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணுங்க. இந்த கொலைசை திருச்சபைக்கு அவர் எழுதும்போது சொல்லுகின்றாரு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கு அவர் ஜெபிக்கிறதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதவாறாக சொல்லுகிறது, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, எல்லா வல்லமையினாலும் நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எந்த வல்லமை நமக்கு வேணும்? நம்ம எல்லாரும் கேட்குற, ஆண்டவரே என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், வல்லமையாக நிரப்பும். ஒரு மனுஷன் ராமுலூசும் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே என்னை உங்கள் வல்லமையினால் நிரப்பும், வல்லமை வல்லமை வல்லமை. அப்போ காலையில் அவர் சொன்னார், ஐயா நான் இரவு முழுவதும் நான் ஜெபம் பண்ணேன். எதுக்காக பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடணும், அற்புதம் நடக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணேன். அது நல்லது தான். ஆனால் அதை விட மேன்மையானது ஒன்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. நமக்கு இந்த பொறுமை வேணும், நீடிய சாந்தம். இது எப்படி இந்த பொறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தோடு கூட பொறுமை. பொறுமை என்பது, பொறுமையாக இருப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம்லாம் கிடையாது. நமக்கு பிரச்சனை வராத பட்சத்தில் நம்ம அமைதியாக தாங்க இருப்போம். இது பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம். பொறுமை இழந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். அது சொல்கிறாரு, அந்த சூழ்நிலையில் நீ எப்படி இருக்கன்னா, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாதான், சந்தோஷத்தோடு கூட பொறுமையோடு கூட இருக்கணும், நீடிய சாந்தமாக என்ன செய்யணும் இருக்கணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கே 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர்கள் நிருபத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. அதான் இங்கே சொல்ல, பொறுமை நீடிய சாந்தம் நமக்கு தேவை என்று சொல்லப்படுது. ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று கலாத்தியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனிகளில் இந்த சாந்தம் இருக்கிறது, நீடிய பொறுமை இருக்கிறது. இதற்கு இங்கே வசனத்தை பாருங்கள், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ஆவியின் கனியாகிய இந்த சாந்தம், நீடிய பொறுமை நம்ம எல்லாருக்கும் தேவை. இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா அதிகமாக இருக்கணுமா. இந்த வல்லமையினால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். வாழ்க்கையில் ஒரு பொறுமை, நீடிய சாந்தம், அதுக்கு எதிராக ஒரு காரியம் நம்ம அது எதெல்லாம் எப்போ நமக்கு அதை நம்ம வெளிப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம அதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ளணும். பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் நம்ம டென்ஷனாகி எரிச்சலாக ஆகிவிடுவோம் என்று வைத்துக்கொள்ளுங்க, எல்லாம் தலைகளாக மாறிவிடும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம். நமக்கு அந்த நேரத்தில் தான் நமக்கு பொறுமை தேவை. அமைதியோடு கூட இருக்கணும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது யாக்கோபுகள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான் என்று எண்ணுகிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. நாம் பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு கூட இருக்கும் பொழுது, ஒருவேளை நமக்கு எதிராக அநியாயம் நடக்கும் பொழுது,
நமக்கு வேதனை உண்டாக்குற காரியம் நடக்கும் பொழுது தான் நாம் ரொம்ப எரிச்சல் அடைந்து விடுகிறோம், நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி விடுகிறோம். அப்போ தான் நம்முடைய பொறுமைக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார், அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுட்டு நம்ம பொறுமையோடு கூட இருப்போம் என்று சொன்னார். அந்த வசனத்தை பாருங்க, அவர் சொல்கிறாரு, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கைவிட மாட்டார். அவர் பார்ப்பார், நம்முடைய பிள்ளைக்கு எதிராக இவ்வளோ பெரிய காரியம் நடைபெற்ற பொழுதும் கூட அவர் ரொம்ப பொறுமையோடு கூட இருக்கிறானே, சாந்தமாக இருக்கிறானே, என் பிள்ளைக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நிச்சயமாக கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தருங்க. நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் நாடு சொல்லியிருக்கிறாருங்க. யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பிசாசு ஆண்டவர்ட்ட அனுமதி கேட்டு கொண்டு வந்தான். ஒரே நாளில் 10 பிள்ளைகள், ஆசைகளெல்லாம் அழிந்து போய்விட்டது. அவருடைய மனைவி கூட ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ இவனுக்கு எவ்வளோ ஒரு வேதனை பாருங்க. ஏற்கனவே சரீர பிரகாரமாக மனது அளவில் எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு கூட இருக்கும் பொழுது மனைவி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி நீங்கள் இருவர் அல்ல ஒருவரே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கணவனையும் மனைவியும் பார்த்து சொந்த சரீரமே தனக்கு எதிராக இருப்பது போல மனைவி சொல்ல, ஏன் உயிரோடு கூட இருக்கிறீங்க, சாக வேண்டியதானே. இன்னைக்கு அப்படி கூட ஒரு நிந்தையும் அவமானமும் நிறைந்த பேச்சுகளை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரலாம் பார்த்துக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, நாம் மனம் பதறி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நீங்கள் ரொம்ப பொறுமையோடு சாந்தத்தோடு கூட இருக்கும் பொழுதே ஆண்டவர் பார்ப்பாருங்க. அவர் உங்கள் மேலே நம்ம மேலே ரொம்ப இரக்கமுள்ளவராக இருக்கிற அந்த வசனம் சொல்லுகிறது, ரொம்ப தயவாக இருக்கிற வசனம் சொல்லுகிறது. அவர் சும்மா இருப்பாரா? அவர் இறங்கி வருவார். யோபுடைய 1ஆம் அதிகாரத்தில் இந்த பாடுகள், 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய மனைவி, அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய நண்பர்கள் அவனை ஓயாமல் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட எனக்கு ஆறுதலாக இருக்குயா, நீங்கள் பேசி பேசி என்னை இன்னும் வேதனையை உண்டு பண்ணுங்க என்பதாக அவன் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு கோபம் வந்துடுச்சு. அறிவில்லாமல் இவன் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறான், என் கோபம் இவர்கள் மீது மூழ்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவனுடைய சிநேகிதர்கள் அந்த அளவிற்கு யோபை குற்றப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் யோபு பொறுமையோடு கூட காத்திருந்தாங்க, பொறுமையோடு கூட காத்திருந்தாங்க. அவருடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது 2 மடங்கான ஆசீர்வாதம். எதையெல்லாம் இழந்து போனானோ அது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் பிள்ளைகளை கொடுக்கிறார். 10 பிள்ளைகளை கொடுக்கிறாங்க. யோபுடைய குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் அந்த தேசத்திலே இல்லையா. அதற்கப்புறமா அவன் நெடுநாள் உயிரோடு கூட இருந்தான், அநேக ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தான் என்பதாக வேதத்தில் பார்க்கிறான். ஒரு பொறுமையோடு சாந்தத்தோடு கூட இருக்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது. இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தபடினால், பவுல் அப்போஸ்தலன் அறிந்திருந்தபடினால தான் இந்த நிருபத்துக்கு அவன் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? இங்கே கொலோசியர் 1:11 சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லணுங்க, ஏசப்பா உம்முடைய சித்தத்தை அறிவினால் என்னை நிரப்பும், உமக்கு பிரியமாய் வாழுவதற்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற அந்த பொறுமை நீடிய சாந்தத்தை நான் எரிச்சல்னால் அல்ல ஆண்டவரே, நான் சந்தோஷத்தோடு கூட சகிப்பதற்கு எனக்கு பலன் தாரும், எனக்கு அந்த வல்லமையை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த வல்லமையினால் நிரப்புவார். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சாலமோன் மீது தேவன் பிரியமாக இருந்தபடிகளை எவ்வாறு உயர்த்தினாரோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். யோபுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது, முடிவு 2 மடங்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான அவமானங்கள் நிந்தனைகள் வேதனைகளுக்கு பதில் கடந்து போனாலும் கூட
முடிவை ஆண்டவர் ஆசீர்வாதமாக எனக்கு மாற்றித் தருவாங்க, சந்தேகம் கிடையாது. ஒரு நாள் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் சித்தத்தை அறிய அறிவினால் நிரப்புங்க, உங்களுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க, உம்முடைய ஆவியினுடைய அந்த கனிகளாகிய அந்த பொறுமை, அந்த நீடிய சாந்தம், எல்லா கனிகளையும் எனக்கு தாரு ஆண்டவர் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 461 கிறிஸ்தவ கீர்த்தனை 177 பாடுவோம். பரணே தெருக்கடை கண் பாராயோ. கீதம் 461 கிறிஸ்தவ கீர்த்தனை 177 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கால வேளையிலே இடி ஜெப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே,
எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று உம்முடைய வேதத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பரே, எங்களுடைய ஜெப வாழ்வு மாறுவதாக, அதில் ஒரு புதிய பரிணாமங்களுக்குள்ள நாங்கள் கடந்து செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே சுவாமி. நாங்கள் முதலாவதாக ஆண்டவரை உமக்கு அடுத்த காரியத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தவும் அர்ப்பணிக்கும் அதன்படி நடக்கும் தக்கதான விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக சுவாமி, ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நாங்கள் இதில் பலப்படும் பொழுது, இதில் ஸ்திரப்படும் பொழுது, வளரும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொன்ன நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் உடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலும் உமக்கு பிரியமாய் நடக்கவும் ஆவியின் கனிகள் நிரப்பப்படும் தக்கதான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. புது பிள்ளைகள் கடந்து வருகிற எத்தனையோ வகையான ஆண்டவரை கடினமான இருளான பள்ளத்தாக்குகள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க சுவாமி, கடினமான பாதைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. கண்ணீரோடு கடந்து வருகிற பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொன்ன ஆண்டவரப்பா, இந்த பிள்ளைகளுடைய இந்த கடினமான சூழ்நிலைகளும் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதினால் பல வகையில் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக, பிள்ளைகள் படுகிற கஷ்டத்தின் மூலமாக வேதனைப்பட்டு ஆண்டவர் நிம்மதி இல்லாமல் இரவெல்லாம் தன்னுடைய படுக்கையை தன் கண்ணீரால் நினைக்கின்ற அநேக பெற்றோர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவர் குடும்ப சூழல் நிமித்தமாக நிம்மதி இழந்து காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக படுகிற வேதனைகள் உண்டு தகப்பனே. உமது பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு தங்கள் உமக்கென்று ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் மிகுந்த இரக்கம் உடையவராக, உருக்கம் நிறைந்தவராக இருக்கிறபடியினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு கூட வராதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. வியாதியால் பலகீனப்பட்ட பிள்ளைகளுடைய எல்லா வியாதியின் படுக்கையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக சுவாமி. மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக சரியான வளர்ச்சியிலே சொல்லுகிற ஆண்டவரை பிள்ளைகள் மூலமாய் படுகிற ஆண்டு பெற்றோடிக்கிற கண்ணீருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்னும் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி கலங்குகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஆண்டு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே அவர் படுகிற வேதனை நிமித்தமாக ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி மூலமாக பிள்ளைகள் வலிக்கிற கண்ணீரோடு கண்ணீருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்வளவு வேதனையோடு நம்முடைய சமூகத்தில் வருகிறார்கள். இன்றைக்கு இந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வீராக. தங்கள் உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது சூழ்நிலைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாய் மாறி போவதாக. யோபுடைய சிறையிருப்பை மாற்றின ஆண்டவர் உமது பிள்ளைகள் ஒவ்வொரு சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்தான பாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. அநேக குடும்பங்களில் பிரிவினைகள் ஐயா, இதையெல்லாம் என் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கசப்பான எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகளின் சத்துரு எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் யோசுவா எவ்வாறு நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்புன்னு சொன்னது போல அது குடும்பமாய் சேவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த பரலோகத்தின் இன்பத்தை மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளபடியாக ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் முழு ஆண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு பரத்திருந்து வருகிற ஞானத்தினாலே நிறைத்து அவருடைய எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, மெரிட்ல என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடங்களுக்கு செல்லுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஏற்ற காலத்து நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யக்கூடிய பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமுது பிள்ளைகள் மீது அமரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. திருமண தடைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு கூட
கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்கிற ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேர்த்தியை செய்வீராக. குழந்தை செல்வங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பேறுகால நிலைமையிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஏற்றக்கால சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி இறங்கி ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்திற்கு பூரணப்படுத்தி இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அயோதிபர் நிலைமையிருக்கிறோம் என பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா போராட்டங்களை மாற்றுங்க ஐயா. பிள்ளைகளை குறித்ததான காரிய நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். அந்த வேதனைகளை கர்த்தர் மாற்றுங்க சுவாமி. இந்த குடும்பங்கள் ஒரு அற்புதத்தை எங்கள் ஆண்டவர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன வியாதினால் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படி இறங்கி ஜெபிக்கிறோம். உச்சந்தலை மீது உள்ளங்கள் வரை இறங்குவதாக. எல்லாம் பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் பல இடங்களில் பல தேசங்களில் இருக்கிறாங்க. எங்கிருந்தாலும் படி கிருபையும் ஆசீர்வாதமும் உமது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. விசேஷமாக வளைகுடா நாடுகள் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக பெற்றோர்கள், உடன் பிறந்த பிள்ளைகள் சுவாமி, ஆண்டவரே மனைவி கணவன் சுவாமி, ஐயோ அயல் நாடுகளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க, ஆண்டவர் மகன் இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாப்பா. ஆண்டவரை என்ன நடக்கும்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட கண்ணீரோடு உடைய சமுதிரம் ஜெபித்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாக்கின்ற கரம் உமது பிள்ளைகள் அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தீங்கு உன்னை அணுகுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவரையா, உமது பிள்ளைகளை எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலக அளவில் ஏற்படுகிற ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே உமக்கு பொருளாதார தேக்க நிலைமைகள், ஆண்டவரே ஒரு பெரிய பிரச்சனைகள் ஐயா, ஆண்டவரே வராதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் அற்புதங்கள் செய்வீராக. என் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும்படி எனக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிங்க. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடாக கோடி ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவரை பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கின்றார்களோ, அது ஒரு சிறிய ஒரு காரியமாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. சில காரியங்களுக்காக உமது பிள்ளைகள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சொல்லி துக்கத்தோடு கூட இருக்கலாம் ஐயா. இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்வீராக. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரவேண்டிய நன்மைகள், தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த தடைகளெல்லாம் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னம் வழிநடத்தலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்த எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பெற ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்யும்படியாக உதவி செய்த ஆண்டவரை பாண்டிச்சேரியை சார்ந்த இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நேசிக்கிற இந்த குடும்பத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அன்பு ஐயாவுக்காக, அம்மாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய கரமுது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாளையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் சிறுவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் பெரிய நன்மைகள் அவர்களுக்கு கொடுத்து ஆரோக்கியம் சேட்டைகளை மூடி பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த 2 மகன்களுக்காக, மருமக்கள்மார்களுக்காக, 3 பேர குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் பந்திச்சுற்றில் ஒலிவர கன்றுகளை போல் இருப்படி சொல்ல வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவரத்தை போல இந்த பிள்ளைகள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும்
கேட்கிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியைச்சல் வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து முடி கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தை உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிரகோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிருபையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கும் கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரி பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரேருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து மீட்டுக்கொள்ளும்படியவரை தந்திரனே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தமில்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரம பிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழுமனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மவுமாகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரா இருந்தபொழுதிலும் எங்கள் பாத்திர அபாத்திர தேவருக்கு கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதாலை கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இதயத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகையும் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உன் இதயத்தின் சிந்தையை காக்கிடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 480 பாமாலை 312 பாடவும். சிலுவை தாங்கு மீட்பர் பின் அவரின் சீஷனாகவே. கீதம் 480 பாமாலை 312 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற நாட்கள் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாக அமைய கிருபை தருவீராக. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்திலே உமது பிள்ளைகள் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நீர் கொடுத்து உடைய பிள்ளைகள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். நாமத்தினாலே ஆமென்.